தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, புது காலத்தினுடைய 32வது ஞாயிற்றுக்கிழமையிலே தாயாம் திரு அவை பயணித்து கொண்டிருக்கின்றது. விசேடமாக இன்றைய நாளிலே இல்லாத்திரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆகவே ஒரு இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா திருப்பலி எங்களை அழைத்து நிற்பது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய 3 வாசகங்களும் எங்களுடைய உள்ளங்கள் கோவிலாக மாற வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் இறைவன் குடிகொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவர் தாமே உள்ளத்திலே வருகின்ற பொழுது, எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளங்களும் இறைவனுடைய ஆலயங்களாக மாறும். ஆகவே இந்த திருப்பலியிலே நாங்கள் எங்களிடத்திலே கேட்டு பார்ப்போம். என்னுடைய உள்ளத்தினுடைய கரைகள் நீக்கப்பட்டு, உள்ளத்தினுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு, கரைகள் எல்லாம் தூய்மையாக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களும் இறைவனுடைய ஆலயங்களாக மாறுகின்றன. ஆகவே திருப்பலியிலே இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, என்னுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆண்டவரை வரவேற்போம். ஆண்டவர் தாமே இந்த உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே, இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே வரத்தை கேட்டு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளே. உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருக செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டி எழுப்பி என்றும் வளர்ச்சி உற செய்வார்களாக. உம்மோடு தூய ஆவியானவரின் அன்றைப்பில்
அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாய்ப்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் இங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகின் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டிடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கட்டிடக் கலைஞன் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகின்றார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கின்றார் ஆண்டவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறாவிற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகளாயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 32வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். விசேட விதமாக இன்றைய நாளிலே லாத்திரன் பேராலய அர்ப்பணிப்பு திருவிழாவை எங்களுடைய தாயாம் திரு அவை கொண்டாடுகின்றது. லாத்திரன் பேராலயம் என்று சொல்லுகின்ற பொழுது உலகிலுள்ள அனைத்து கத்தோலிக்க ஆலயங்களுக்கும் தலைமையான மற்றும் தாயான ஆலயமும் தான் இந்த லாத்திரன் பேராலயம் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஒவ்வொரு ஆயருக்கும் தங்களுடைய மறை மாவட்டத்திலே ஒவ்வொரு ஆலயம், அதாவது பேராலயம் ஒப்பு கொடுக்கப்படும். அதுபோல திருத்தந்தையுடைய தேவாலயமாக புனித ஜோவான் லாத்திரன் பேராலயம் இருக்கின்றது. ஆகவே இந்த வகையிலே இன்றைய விழாவினுடைய செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 3 வாசகங்களும் ஒரு ஆலயத்தினுடைய மகிமை, ஒரு ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றி விவரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கிறிஸ்தவ வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பாரம்பரியத்தை பார்க்கின்ற பொழுது தொன்று தொட்டு கிறிஸ்தவ ஆலயங்கள் தகர்க்கப்படுகின்றன. தொடக்க காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பல்வேறு ஆலயங்கள் எரிக்கப்படுகின்றன, பல்வேறு ஆலயங்கள் அழிக்கப்படுகின்றன. இந்த தற்காலத்திலே பார்க்கின்ற பொழுது சிரியா மற்றும் ஈராக்கிலிருந்து கிறிஸ்தவர்கள் கட்டாயப்படுத்தி வன்முறையோடு வெளியேற்றப்படுகின்றார்கள். ஏன்? என்னுடைய தாய் நாட்டை பார்க்கின்ற பொழுது 2-3 வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவ ஆலயங்கள் குறிவைக்கப்பட்டு அது அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கமும் எமது தாய் நாட்டிலே இலங்கை மண்ணிலே இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாகிற இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வரலாற்றை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவத்திற்கு எதிராக, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக இந்த சமுதாயத்திலே, இவ்வுலகிலே பல்வேறு சவால்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, ஆனாலும் இறைவன் எங்களுக்கு இந்நாளிலே ஆணித்தரமான செய்தியை கூறுகின்றார். கிறிஸ்தவ தேவாலயங்கள் அழிக்கப்படலாம், கிறிஸ்தவ தேவாலயங்கள் எரிக்கப்படலாம், கிறிஸ்தவ மக்கள் ஒரு நாட்டிலிருந்து வெளியேற்றப்படலாம். ஆனாலும் என்னதான் வன்முறைகள் நடந்தாலும், என்னதான் அழிவுகள் நடந்தாலும் இறைவன் கூறுகின்ற செய்தி இதுதான்: கிறிஸ்தவர்களை அழிக்க முடியும், கிறிஸ்தவத்தை எடுக்க முடியும். ஆனால் இறைவன் இவ்வுலகிலே கிறிஸ்தவ மதத்தை வளர்த்து கொண்டே தான் செல்லுவார். இரண்டு பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவம் என்கின்ற விதை இவ்வுலகிலே ஆழமாக அகலமாக இம்மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நானும் நீங்களும் இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நானும் நீங்களும் ஒரு காலத்திலே இவ்வுலகிலே அழிக்கப்பட முடியும். நம்முடைய மதத்திற்கு எதிராக செயற்பட முடியும். ஆனால் கிறிஸ்தவம் என்கின்ற விதை ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கின்றதை என்னுடைய கிறிஸ்தவ வரலாறுகள் எங்களுக்கு நிரூபிக்கின்றன. கிறிஸ்தவ வரலாற்றை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவத்துக்கு எதிராக எத்தனையோ வன்முறைகள் இப்படியாக நடைபெற்றாலும் இன்று நானும் நீங்களும் இதற்கு சாட்சியாக இருப்பதை பார்க்கின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒரு சிந்தனையோடு இந்த நாளுடைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது விசேடமாக நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அழகாக கூறுகின்றார். நற்செய்தியினுடைய ஒரு பகுதியை நான் வாசிக்கின்றேன். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்தது நினைவு கூர்ந்து மறைநூலையும்
இயேசுவின் கூற்றையும் நம்பினர். அதற்கு முன்னைய பகுதியை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். ஆம், இயேசுவிலே அன்பாதவர்களே, மிகவுமே அழகான ஒரு வார்த்தை பகுதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கூறுகின்றார். இங்கு ஆலயங்கள் கோவில் என்று கூறுகின்றது. இயேசுனுடைய கருத்து போதி என்னுடைய உடல். என்னுடைய உடலுக்கு ஒரு தீங்கு நடைபெறுகின்ற பொழுது, விபத்துக்குள்ளாகின்ற பொழுது, நோய்வாய்ப்படுகின்ற பொழுது நான் எப்படியாவது என்னுடைய உடலை பேணி பாதுகாக்க வேண்டும், என்னுடைய உடலை சுத்தம் செய்ய வேண்டும், அழகுபடுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு வைத்தியரிடம் செல்லுகின்றேன். என்னுடைய உடல் நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது எவ்வாறு என்னுடைய உடலுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது நான் உடலை பேணி பாதுகாக்கின்றேனோ, அதே போல என்னுடைய உள்ளத்தையும் நான் பேணி பாதுகாக்க வேண்டும். என்னுடைய உடலுக்கு நான் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனோ, எவ்வாறு என் உடலை பேணி பாதுகாக்கின்றேனோ, எவ்வாறு உடலை அழகுபடுத்துகின்றேனோ, அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், என்னுடைய உள்ளத்தையும் நான் அழகுபடுத்த வேண்டும். என்னுடைய உள்ளம் மாசுபடுகின்ற பொழுது என்னுடைய ஆன்மா அழிக்கப்படுகின்றது. என்னுடைய உடல் எவ்வாறு எனக்கு முக்கியமோ அதுபோல கிறிஸ்தவனாகிய எம் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளம் முக்கியமானதாக இருக்கின்றது. என்னுடைய ஆன்மா முக்கியமானதாக ஒன்றாக இருப்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாளுடைய திருவிழாவிலே எங்களை பார்த்து கேட்கின்றார். ஆகவே இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, நாளிலே நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய உடலை நான் எவ்வாறு பேணி பாதுகாக்கின்றேனோ, என்னுடைய உடலை எவ்வாறு நான் சுத்தம் செய்கின்றேனோ, இந்த உடலை எவ்வாறு பாதுகாத்து அழகுபடுத்துகின்றேனோ, அதுபோல என்னுடைய உள்ளம், என்னுடைய ஆன்மா பாதுகாக்கப்பட வேண்டும். என்னுடைய உள்ளம், என்னுடைய ஆன்மா சுத்தமாக்கப்பட வேண்டும். நோய்வாய்ப்படுகின்ற பொழுது என்னுடைய ஆன்மா அழுக்கடைகின்றது. என்னுடைய உள்ளம் அழுக்காக இருக்கின்ற பொழுது இறைவனை நோக்கி வருவதற்கு எனக்கு கடினமாக இருக்கின்றது. ஆகவே நாளிலே இந்த லாத்திரன் பெராலய நேர்ந்தெழுப்பு விழாவின் மூலமாக இந்த 3 வாசகங்களூடாக ஆண்டவர் எங்களையும் அழைப்பது தான். என்னுடைய உடலாகிய என்னுடைய கோவிலை பற்றியே ஆண்டவர் பேசுகின்றார். ஆகவே நான் என்னுடைய உடலை பேணி பாதுகாக்கின்றேன், அதுபோல என்னுடைய உள்ளத்தையும் ஆன்மாவையும் பேணி பாதுகாக்க இறைவன் எங்களை அழைக்கின்றார். ஆகவே திருப்பலியிலே நாங்கள் தொடர்ந்துமாக ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு தேவையான வரத்தை தர வேண்டும் என்று சொல்லியும், உடலை பேணி பாதுகாப்பது போன்று இந்த உள்ளத்தையும் ஆன்மாவையும் பேணி பாதுகாப்பதற்கான வரத்தை வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்துமாக மன்றாடிக்கொள்வோம். எல்லோரும் எழுந்திருந்து எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார்.
அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். பிரசன்னமாகும் இறைவனே, திரு அவையில் உம்முடைய பிரசன்னத்தை கண்டு அதற்கேற்ப என் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவறுத்தவர், பணியாளர்கள், அருட்பணியற்ற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, எல்லாவற்றிலும் எல்லாரிலும் உம்முடைய பிரசன்னத்தை மக்கள் காணவும் கோவிலுக்கு தரும் முக்கியத்துவத்தை போல கோவில்களுக்கும் வெளியேயும் உள்ள மனிதர்களில் உம் பிரசன்னத்தை கண்டு வாழ்ந்திட அருள்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் இறைவனே, ஒன்றுபட்ட திரு அவையை மனதிலே கொண்டு திரு அவை முன்னெடுக்கும் எல்லா காரியங்களிலும் ஒத்துழைக்கும் மனநிலை பெற்றவர்களாக வாழவும், கோவிலில் இருந்து புறப்படும் அருளை நிறைவாக பெற்று மகிழவும், அதனை பிறரோடு பகிர்ந்து வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, விருப்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேடமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களிலும் இன்னல்களிலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்களுடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம்.
திராட்சை செடி மனித உழைப்பின் பயணம் ஆனந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கப்படும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கியருள வேண்டுகின்றோம். அதனால் இங்கு அருளடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதே எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருள் உதவியால் கட்டியெழுப்பப்பட்ட தூயாவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்குகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோவிலை ஒளிர செய்வீராக. காணப்படும் கட்டிடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக ஆட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபொருளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுருண்டு உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ எங்களாயர் மல்கம் ரஞ்சித் எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் எழுத்தலும் எதிர்நோக்குடன் துயரலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகளினுள்ளே செருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் எல்லா மீதியை கனிவுடன் அழுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை மலித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை சுபம். நற்கருணையில் உயிருடாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. என் வாழ்வின் தேடல்களில் வழியாகி ஒளியாக வா. என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாளாட்டவா. உறவாய் என்னை நீ அழைத்தாய், என் உறவுகள் என்றும் உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகில் திகழும் உமது திருவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்னறிக்கப்பட திருவுளமானீரே. அதனால் இவ் அருளடையாளத்தில் பங்கொள்ளும் நாங்கள் உமதருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லடத்துக்கு வந்து சேரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலே சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
செய்த நன்மை நினைக்கின்றே, என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றே. இறைவா 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 இறைவா, நீர் செய்த நன்மை நினைக்கின்றே, என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றே. இறைவா 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா